ஒரு மனதை தவிக்க விட்டா இது எது மொத்தமணி நீ போடு பேசமணி நாட்டை விட்டு நாடு முல்லை சுமணி பரமேஸ்வரன் போயிடு இல்ல அவன் தான் உத்தரகாண்ட ஆடுவான் தெத்து 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 என்னடா அடிப்பாரு உடம்புக்கு போடுவாங்க சோப்பு இன்னும் கொஞ்ச நேரம் போட்டு நீ உனக்கு வைக்கிற போறா போறா எங்க அம்மா பாக்காத ஆப்பாடா ஆப்பாடா எத்தி நீ ஆப்பா அனாவசியமா இத்து கடாச்சிக்கிறாங்க தெரியுமாடா அப்படியா ஆமாவா எதுக்கு ஆமாவோ ஆசைப்பட்டு குத்துற பேர பச்சை இவளால தண்டை எடுக்க போறேன் ஒரா பிச்சை எடுத்து ஈசானி வேலை கோயில கொண்டா போடு போறேன் அத டைமோட அன்னதானம் போட போறேன் போடா ஏய் பண்ணாது எங்க ஊர்ல போட்டா நாடு கத்துக்கினாங்க பசங்க அதுல ஒருத்தர் பொம்மராசு போட்டு விட்டாங்க ஜவுளி முடி நீட்டா தொங்க விட்டாங்க அவர் வந்து போய் ஜனங்க மாதிரி போய் ஜவுளி இல்ல சொல்றேன் அர்த்தம் போய் இருந்துச்சுன்னா நேச்சுரல் தான் அர்த்தம் போய் இருந்துச்சுன்னா ஆரம்பமா ஏதோ அர்த்தம் போய் இருக்காதா அம்மா மீது போது அந்த லாரி அவனுக்கு எட்டு பெருசு எதுக்கு வர லாரி எங்க நம்பியா போனா பாப்பா நிச்சுல போன் பண்ணிட்டேன் அந்த ஆள் ஆண்டு வயல வந்துக்கிட்டு இன்னும் வரலையே வந்து வந்தா வந்தா அது இல்லே அவன் போடுங்க நான் ட்ரெஸ் தோய்ச்சி அங்க வச்சா எலி சத்தம் நாட்டுக்கு அடிக்குது அத மூக்கு குச்சியா ஆமா அவன் பாத்தியா முடி கொஞ்சம் தூங்குடா ஒரு மண்டை கட்டி பெருகி பலே அந்த குத்தணும் அவனா சரி விடு நான் நாட்டை நீதான் பிளான் பண்ண அருமை ஒருத்தர் கூட இல்ல எல்லாம் க்ளோஸ் மொத்த பேர் போட்டாச்சோம் ஐயோ அந்த பொண்ணு அதான் தெரியல அவருக்கு சொன்னேனா தமா அந்த பொண்ணு ஆச்சு யாரை கேட்கிறீங்க இளவரசமா இளவரசி கனிமொழி பல குடும்பத்தை கெடுத்திருக்கிறான் இளவரசி என்ற போர்வையில் தட்டி சிரிக்க விடுவேனா அவளை கொலை செய்து விட்டு இந்த நாட்டிலே இருக்க சூப்பரா நடிக்கிறாமா கூத்து பாட்டு பெருசு இல்ல நடிக்கிறாங்க அந்த உனக்கு தான் சூப்பரா நடிக்கிறாங்க கல்ல கல்ல ஓகே பாட்டு அடி சூப்பர் மதுராஜி அப்பெல்லாம் இல்லை சூரியவரி நாட்டிலே இருக்க கூடாது என்பதற்காக அவளை கொலை செய்து விட்டு இனிமே கேட்கறதுக்கு ஆள் கிடையாது அவளை கனிமொழி யாருமே கிடையாது பதவி ஏற்றுக்கோ முதல்ல உன் பதவி ஏற்றுக்கோ கனிமொழியை ஸ்வைன் செய்து விட்டு சரி சூரியவரி நாட்டை சேர்ந்தவன் சூரியவர்மன்
ஏழை மக்கள் பச்சை கட்டு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தினார் வெள்ளிக்கவை அன்று ஆகையால் அன்று சபதம் எடுத்து இந்த நாட்டை அடைந்தே தீர்வேன். எனக்கு உறுதுணையாக நீங்கள் இருவரும் இருந்ததினால் நான் நினைத்ததை கச்சிதமாக முடித்து விட்டேன். ஆகையால் இந்த நாட்டுக்கு சூரியவரி நாட்டுக்கு மன்னர் இல்லாத காரணத்தினால் ராஜனாக மன்னர் ராஜனாக மன்னர் இந்த நாட்டுக்கு மன்னரா வந்துட்டாரு. இது யாராவது எதிர்ப்பவர் உண்டா? ஆமோதுக்கு யாராக்கிறீங்களா? கை தூக்கும். எதுக்குறியா எதுக்குறியா? ஆயா இவர் மன்னர் ஆகலாமா? ஆகலாமா? ஆகக்கூடாதா? ஆகக்கூடாது. கை தூக்குங்க. அப்பா ஒரே ஒரு ஆள் தான் தூக்கினாங்க. அதனால செல்லாது. சரி இந்த நாட்டுக்கு மன்னர் நீ. சரி பாவம் இந்த அம்மா வந்ததுல இருந்து பாத்ரூம் கைங்குது. சரி கொஞ்சம் பதிவு போட்டு கிச்சன் ரூம் அப்ப மாப்பு வர வேலை ஒற்றை அடிக்கிற வேலை அப்ப நீயே பாத்தியா நான் கொடு. சரி நீங்கள் இருவரும் சண்டை போட வேண்டாம். நானே உரைக்கிறேன். சூரியவரி நாட்டில் மகாராணி இல்லாத காரணத்தினால் மகாராணி மகாராணி பாத்ரூம் கை வச்சு அது வெளியே போகுது. உனக்கு என்ன தெரியும்? பாத்ரூம் கை என்ன தெரியும்? சரி விடு என்ன பண்ணிப்போ. சரி உங்க 2 பேரும் பதி வந்துச்சு. எனக்கு என்ன பண்ணிப்போ? உனக்கு கொடுக்காமல் நான் இருப்பேனா? கொடு கொடு. என் இதயமே நீதானி. எனது இதயம் இல்லை. எனது இதயம் கையளவு. ஆனால் உன்னுடைய நினைவுகள் கடல் அளவு. அதெல்லாம் தேவையில்லை. பதிவு போடுறா. நான் நினைப்பதை உழைத்தேன். நண்பா மறக்க மனமிருந்தால் மறந்திருப்பேன். இருப்பது ஒரு மனம். கடல் கரையில் தேடினால் சிற்பிகள் கிடைக்கும். புத்தி கிடைக்காது. 2 பழம் மட்டும் தான் கிடைக்கும். போடா பதிவு போடுறேன்னா கவிதை போடு. நண்பா என்னுடன் இருந்ததினால் நான் உரைத்ததை கச்சிதமாக செய்ததினால் உனக்கு என்ன பதவி தெரியுமா? பதவி நாட்டு தளபதி கோச்சாவி. நாட்டு தளபதி கோச்சாவி. அந்த பதிவு வேணாம். நான் கொடுத்தா கூட அங்கே ராஜினாமா பண்ணிடுவேன். தேவையில்லை. எனக்கு அந்த பதிவு வேணாம். எவனா போர் எடுத்து சண்டைக்கு வருவானா? சண்டைக்கு போய் கையெல்லாம் வெட்டின்னு காலை வெட்டின்னு வந்து உட்காந்து அதெல்லாம் வேணாம். எனக்கு ஈஸியான பதவி கொடு. நிதி அமைச்சர் பதவி கொடு. 10,000 ரூபாய் பட்ஜெட் போடனா 1,000 தான் செய்வேன். 9,000 நாடு கலங்க. நல்லா இருக்குதாங்க நாடு. என்ன தேவையா? என்ன பால் குத்துக்கியா? பித்தம் அது சொன்னா இல்லடி செல்லம். இங்க மாதிரி இது ஒரு நாட்டு அடுத்து ஒரு பூச்சி வேற குசு விட்டுருக்கேன். அதே உங்களுக்கு சொல்லிட்டானா? எங்கடா தூங்குறா? பதவி போதையில் இருக்கு. போதையில கூட கரெக்டா சொல்றாங்க. அப்புறமா சேர்த்து வாங்கிக்கலாம். என்ன சொல்றேன் சொல்லு. முடியாது. நிதி அமைச்சு போய் இல்லைன்னா 4 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட் போடு. 4 லட்சம் ஜிபே பண்ண மாட்டோம். அப்ப வேண்டாம் அனுப்பு. என்னடி ஆயா பாரு ஆயா. என்ன ஆயா நான் என்ன சொல்றேன்? 4 லட்சம் எங்க என்ன பண்ண? நான் என்ன பண்ணலாம்? அந்த மன்னருக்கு வச்சத்தை ஊத்துந்து நானு. மகாராணி கொலை பண்ண கூட இருந்தது நானு. அப்புறம் அவனு மயித்தாடு வந்து நானு. சொத்தி எழுதி கொடுத்தது நானு. அவன் அச்சு தேர்ந்தது நானு. 5 வேலை செஞ்சுக்கிறேன். 5 லட்சம் ஆச்சு. 1 லட்சம் தள்ளுபடி. 4 லட்சம் கொடு. கரெக்டா? என்னடி இப்படி பேசுறேன்? கரெக்டா? 1 லட்சம் தள்ளுபடி. 4 லட்சம். நன்றி கடமை எப்படி பேசுறேன் பாருங்க. நேற்று 4 போண்டா 2 பாடை அதெல்லாம் சாப்பிட்டு போண்டா வரைக்கும் அப்படி கொலை பண்ணுவாங்க. அது கொலை பண்ணுவாங்க. 4 லட்சம் தர முடியாது. 4 லட்சம் தமிழ் வச்சியா? 200 ரூபாய் வச்சுக்கோ.
என்னுடைய பார்வைக்கு என்ன தெரியுது? என்னுடைய பார்வைக்கு 200 இதை வச்சுக்கோ. கொடுப்பதை வாங்கிக் கொண்டு முடியாது. விட மாட்டோம். இப்ப போனாரு 26 ரூபாய் இன்னொரு ஒரு 2 பேர் பைக்கு போய் வாங்குறேன். நான் போயிட்டாம இல்ல. முடியே பை வாங்குற கட்ட பையா வாங்க. அடி பாவி என்ன கிண்டல் பண்றான் பாத்தியாவா? கட்ட பை சிம்டி பை எடுத்து உங்க 2 பேர் கொஞ்சம் கவுக்குறா. நான் போயிட்டாம இல்ல. அரண்டி இதற்கெல்லாம் காரணம் நீதான். இந்த அளவுக்கு பேசுவதற்கு அதான் சொல்லுவாங்க பழமொழி. கிளம்பான ஆட்டவன் என் கூட்டுக்காரன் இழுத்து போட்டு அடிச்சான் பக்கத்து கூட்டுக்காரன். சூப்பரா சொன்ன பாரு பழமொழி. அதுமா சொன்ன எதுக்காச்சுமா சொன்ன எரமாறன் கட்டவன் என் கூட்டுக்காரன் இழுத்து போட்டு அடிச்சா நான் பக்கத்து வீட்டுக்காரன். அப்ப எரமாறன் கட்டவன் இவரு பக்கத்து வீட்டுக்காரன். நீ போய் சொல்லுவேன் நான் வருவேன் நீ வச்சு அடிப்பா. அவளுக்கு தெரியல இப்போதான் என் மனம் சந்தோஷமாக இருக்கிறது. காலையில் பூப்பதை கல்லுப்போ, மாலையில் பூப்பதை மல்லிப்பூ. உனக்கும் எனக்கும் வருகிற வெள்ளிக்க வேண்டி நாம் இருவரும் வழிபடி சொல்லிக் கொண்டு நகரான வர வேண்டும். எப்படி தெரிவிக்கிறது? மஞ்சள் வேறு ஆம்பெண் குடும்பமுள்ள பெண்ணை மன்னமனை கொஞ்சம் பார்க்கிறேன் துள்ளும் பார்வையன் எங்கள் காட்சி வந்தாலே சற்று நேரம் கொண்டு பார்க்கலாமா என் மனம் இயங்குகிறது. மாமியார் செத்துட்டாங்க வீட்டுக்கார கூட அச்சு செத்துட்டாங்கம்மா. என்னை செத்துட்டாங்க அது இல்லையா ஒன்னு நான் தேடிட்டு வரேன். இந்த அம்மா நாளைக்கு போ போ போ. நெஞ்சுக்கு தேவை நெஞ்சுக்கு தேவை மனதா
அது அவன் தாண்டி தம்பி ஹலோ சக்தி சுட்டலடா கை விட்டலடா புத்தி கெட்டலடா புத்தி கெட்டலடா லெட்டை கொட்டலடா சதியோடு சேர்ந்ததுனா என்னுடைய மனைவி பார்க்க வேண்டும், என்னுடைய தங்கியை பார்க்க வேண்டும். எங்குதான் இருக்கிறார்? உன்னை தம்மா தேடின்னு வர ஒரே கிலோமீட்டர் மொத்த பேர் பார்த்துனப்பா. ஒரு கிலோமீட்டர். ஆமா, அது சரி, நீ நல்லா தானே அவங்க கூட இருந்த. நீ எப்படி வந்துட்ட? நான் திருந்திட்டேன், நல்லவனா மாற்றேன். எப்படி திருந்தின? 4 லட்சம் கேட்ட கூட நான் திருந்திட்டேன். 4 லட்சம் ரூபாய் பணம் கேட்டா குடுக்கல, திருந்திட்ட. குடுக்குறதா? அங்கே நின்று இருப்பேன். மனித இயல்பே வந்தாங்க, எங்க தூக்கிட்டாங்க அங்க ஓடி போறாங்க. என்ன பண்றது? ஆமா, என் தங்கச்சி பார்க்கணும், என் மனைவி பார்க்கணும். யாரு? உன் மனைவி பார்த்துப்பா. அடி ஓட்டாதீங்க. போடா.